மக்களே, நம்ம பிக் பாஸ் தமிழ்ல நிறைய சீசன் பார்த்திருப்போம், நிறைய போட்டியாளர்களை பார்த்திருப்போம். பல பேர் அந்த ஸ்டேஜ்ல நிற்க நிறைய விடயங்கள் சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போய் 2வது நாள் இல்ல 1வது நாளே அதை மறந்துடுவாங்க, சொன்னதை செய்ய மாட்டாங்க. ஆனா திவ்யா கணேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா சேதுபதி அண்ணா கிட்ட சொல்லுவாங்க, நான் கிளாஸ் எடுக்க போறேன், டிசிப்ளினை கத்து கொடுக்க போறேன் அப்படின்ன மாதிரி சொன்னதுக்கு மேலேயே ஒரு 10 இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த 20 பேர் ஆரம்பத்தில் இந்த 20 பேருமே ஒரு 7 நாள்ல செய்யாததை, 14 நாள்ல செய்யாததை, 21 நாள்ல செய்யாததை, 26 27 நாட்கள்ல செய்யாததை திவ்யா அவர்கள் 24 மணி நேரத்துக்குள்ள பண்ணிட்டாங்க. அது இன்னைக்கு நீங்க எபிசோட் பாத்தீங்கன்னாலே தெரியும். லைவ்ல தரமா பண்ணி கொண்டிருக்காங்க, சிறப்பான சம்பவம். சோ அதுக்கு ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ், ஏன்னா இந்த சீசனோட கௌரவத்தை, மானத்தை, தலையெழுத்த தலைநிமிர திவ்யா கணேஷ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஒட்டுமொத்த பிக் பாஸ் தமிழ் ரசிகர்கள் சார்பாக திவ்யா கணேஷ் அவர்களுக்கு பாராட்டுக்கள், ஹேட்ஸ் ஆஃப். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அவர்களுடைய சம்பவம் முக்கியமா கமருடின் மேல இப்ப நம்ம சொல்லுவோம் இல்ல, பொம்பளை பொறுக்கி ரவுடி பிடிக்கல அப்படின்ற மாதிரி. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த சாப்பாட்டு விடயத்துல விஜே பார்வதி அடுத்தது அதோட சேர்த்து அவர் ஒருத்தங்களுடைய பேச்சு வழக்கு, அதுவும் இப்படியான ஒரு ஷோக்கு போட்டு இப்படி கேவலமான விடயங்களை பேசுறவங்களை மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னு நமக்கு தோணாலும் அது வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா? சரி, விஜே பார்வதி கமருடி அந்த 2 பேர் மேலையுமே பல பேருக்கு பார்த்தோன்னே ஏதோ அசிங்கத்தை பாக்குற மாதிரி இருக்கு. அப்படின்னா பல பேருக்கு என்ன மதமா இருக்கட்டும், என்ன மொழியா இருக்கட்டும், சாப்பாடு அப்படின்றது கடவுளுக்கு சமம். சரியா? அப்ப அந்த சாப்பாடு சாப்பிடக்குள்ள அந்த சாப்பாடை வச்சு ஏதோ ஒரு கேவலத்தை மென்ஷன் பண்ணி கவர் போட்டு சாப்பிடுவேன், மார்னிங் சாப்பிடுவேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், லஞ்ச் சாப்பிடுவேன், நைட்டு சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இவர் பேச, அதுக்கு அந்த அம்மாவோட முக எக்ஸ்பிரஷனை பார்க்கணும் கடவுளே. அது அதாவது இந்த என்ன சொல்லலாம், இப்ப நம்ம ஒரு 3 நாள் பசியோட இருக்கக்குள்ள யாராவது ஒரு பிரியாணி இல்ல நம்ம தாகமா இருக்க இளநீ ஐஸ்கிரீமை யாராவது சாப்பிட்டா நமக்கு அந்த வாய் ஊரும் இல்ல, அது நம்மளும் சாப்பிட போறோம் அப்படின்னுக்குள்ள நமக்கு ஒரு இது வரும் இல்ல. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் அந்த விஜே பார்வதி அந்த காமருடின் அந்த விடயத்தை சொல்லிக்குள்ள அது கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன், சப்போர்ட். ஒரு பொம்பளை, தமிழ் பொம்பளை தமிழ்ல இவ்வளவு தூரம் கேவலமான விடயத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது, ரசிச்சு பேசுனது, அதை கூட்டி பேசுனது அப்படின்றத என்னோட வாழ்க்கை, இத்தனை வருஷ வாழ்க்கையில இப்ப இந்த அசிங்கத்தை பார்த்தேன். காது கூசி கொண்டு இருந்தது, அதை கேட்ட ஒரு 7 நாள்ல இருந்து காது கூசி கொண்டு இருந்தது. சாப்பிடைக்கு அந்த கர்மங்கள் தான் ஞாபகம் வந்தது. சரியா? சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள சத்தியமா அதுக்கப்புறம் இந்த 2யுமே பார்க்க யாருக்குமே மரியாதை கொடுக்க தோணல, நல்ல முறையில வளர்ந்தவங்க பிறந்தவங்களுக்கு. சரியா? சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இத அங்க போனோட நெத்தி அடியா மூஞ்சைக்கு நேரம் கேட்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணுச்சு. அங்க ஒருத்தங்களுக்கு போக சான்ஸ் கிடைச்சா அத திவ்யா கணேஷ் அவர்கள் நேருக்கு நேரம் மூஞ்சைக்கு மூஞ்ச கேட்டு விட்டாங்க. பாருங்க, விசில் அடிச்சு அந்த மொமெண்ட் லைவ்ல வேற மாதிரி இருந்துச்சு அந்த பொண்ணு. அதே நேரத்துல ஒரு விடயத்தை கேட்கணும், ஆனா அதை டீசெண்டா கேட்கணும், தன்மையா கேட்கணும். ஒரு ஷோக்கு வந்தோம்னா எப்படி பேசணும், இன்னொரு சக மனிதர்கிட்ட எப்படி அந்த ஒரு ரெஸ்பெக்டோட, அது எவரா இருக்கட்டும், சின்னவரா இருக்கட்டும், பெரியவரா இருக்கட்டும். அதாவது சின்னவரன்னா கஷ்டப்படுறவரோ, கீழ்த்தட்ட அந்த ஒரு ஏழையோ இல்ல பணக்காரரோ ஈக்குவலா ஹேண்டில் பண்ணுவாங்கல்ல. திவ்யா அதை பண்ணியிருந்தாங்க. கமருடினோட மூஞ்சைக்கு நேரம் கேட்டாங்க, என்ன கமருடின் இது என்ன பேச்சு, இது எங்க வந்திருக்கீங்க, தெரிஞ்சு பேசுறீங்களா, தெரியாம பேசுறீங்களா, இது எத்தனை பேர் பாக்குறாங்க, உங்களுடைய மரியாதை என்னத்துக்கு ஆகிறது, இந்த ஷோவோட தரம் என்னத்துக்கு ஆகிறது, இது எத்தனை குழந்தைகள் பாக்குது, என்ன கமருடின் அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. பாருங்க அந்த பொண்ணு. ஹேட்ஸ் ஆஃப் டு திவ்யா பேரண்ட்ஸ். சரிங்களா? இதுதான் நம்ம பார்த்த தமிழ் பிக் பாஸ். ஆர்ய அர்ஜுனன், முத்துக்குமரன், ராஜு ஜெயமோகன், விஜே அர்ச்சனா இப்படியான போட்டியாளர்களை பார்த்துட்டு இந்த சீசன்ல வைல்ட் கார்டு என்று வரும்போது நம்ம பார்த்தோம் இல்ல, விஜே பார்வதி, கமருடின், கானா வினோத், அரோரா, துஷாரு, ரம்யா ஜோ, எப்படி இருந்த பிக் பாஸ்டா. நல்ல வேலை வந்தாங்க வைல்ட் கார்டு என்று. என்னை பொறுத்த வரைக்கும் பிரஜின், சங்கரா, திவ்யா தரமான போட்டியாளர்கள் இந்த சீசன்ல. சோ அப்படி இருக்கக்குள்ள சபாஷ், ஹேட்ஸ் ஆஃப் திவ்யா. சரிங்களா? திவ்யா மேம், ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இது ஒன்று. அடுத்தது அவங்க கேர் பண்ணுறாங்க பாருங்க, தன்னோட ஹோஸ்டாருக்கு அதை விட ஒரு சக மனிதனோட ஃபியூச்சர் நாசமாக போகக்கூடாதுன்னு போட்டு அவங்க கொடுத்த அட்வைஸ் இருக்கு பாருங்க. அதுக்கு அவர் ஐயோ இப்படி ஆச்சா, என்ன பண்ண, நான் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன், அதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலும் அது உங்களுக்கு தான் திரும்பும். நீங்க அப்படி பண்ணி போட்டு திரும்ப பண்ணீங்கன்னா அது இன்னும் ஓரஸ்டாகும்.
நீங்க மாறிட்டீங்கன்றத உங்களோட செயல்ல காமிங்க. இனி இருக்க போற நாட்கள் என்ன, அந்த பொண்ணோட மேச்சூரிட்டி லெவல் என்ன, வா இதுதான்டா தகுதி, இதுதான் தகுதி. தகுதியான நபர்கள் தகுதியான ஷேர்ல உட்கார்ந்தா தான் மீதி தகுதியான நபர்களுக்கு சரியான நேரத்தில் எல்லாமே கிடைக்கும். நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு சேர் இருந்துச்சுன்னா அந்த சேர்ல தகுதியான நபர்கள் தான் இருக்கணும். அப்பதான் எல்லாமே சிஸ்டம், நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்றது போல சிஸ்டம் அப்பதான் சரியா இருக்கும். சோ இந்த ஷோக்கு திவ்யா கணேஷ், பிரஜின், சந்திரா இப்படியான தகுதியான நபர்கள் வந்ததுக்கு அப்படின்னா இந்த ஷோட தரமே இப்ப மாறி இருக்கு, நல்லா இருக்கு. சரிங்களா? சோ இது ஒரு பக்கம். சரி, கமருடீனுக்கு மட்டும்தான் இவங்க அட்வைஸ் பண்றாங்கன்னா இல்ல மக்களே, யார் யாருக்கு நம்ம மக்கள் இந்த பிக் பாஸ் ஆடியன்ஸா பார்த்தவங்க அட்வைஸ் பண்ணணும்னு நினைத்தார்களோ அத்தனை பேருக்கு அந்த பொண்ணு வந்து தரமா அட்வைஸ் பண்றாங்க. அதுல முக்கியமா இந்த விஜய் பார்வதி செய்த கேவலம், இந்த நாய் வாழை நிமித்தினாலும் இதோட வாழ குணத்தை மாற்ற முடியாது போல இருக்கு. இந்த விஜய் பார்வதி தான் நேற்று நைட்டு சந்திரா, அப்புறம் வந்து திவ்யா, அப்புறம் பிரஜித், அங்கெல்லாம் அமித் அவர் வந்து தூங்கிட்டாரு. இவங்க 3 பேரும் இருக்கக்குள்ள கமருடீனை கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு போட்டு, வெளியில என்ன நடக்குது ஏதாவது சொல்லு, நான் தெரிஞ்சுக்கணும், ப்ளீஸ் 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 சொல்லு 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 அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. அப்ப திவ்யா அவர்கள் வந்து சொன்னாங்க என்ன நடந்துச்சு, சந்திரா அவர்கள் சொன்னாங்க, பிரஜின் அவர்கள் சொன்னாங்க. பிறகு அப்ப அது கூட பார்த்தவங்க காலையிலையும் திவ்யா அவர்கள் இருக்கக்குள்ள போய் கேக்குது, சொல்லு 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 என்ன நடந்துச்சு அப்படின்னு. சரி, அப்ப திவ்யா அவர்கள் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. அந்த சாப்பாட்டு விடயம், டபுள் மீனிங் வார்த்தைகள், இதை வந்து உங்களுக்கு குடும்பம் இருக்கு, உங்களோட அம்மா பாக்குறாங்க, என்ன ஆகுது அப்படின்னு அவங்க சொல்லைக்குள்ள இதுதான் வந்து கேட்டுச்சு. திவ்யா அவர்கள் சொல்லைக்குள்ள என்ன நீ ஓவரா பண்ற, அம்மா பாப்பா இவருக்கு பாப்பா பயமுறுத்திரியாண்டு, பைத்தியம் விஜய பார்வதி, ஐயோ கடவுளே. திவ்யாக்கு ஒரு மாதிரி போச்சு. இது ஆண்டாப்பா இந்த வடிவேலு சார் அவர்களுடைய ஒரு ஜோக் ஒன்று இருக்குல்ல, ஒரு காமெடியில, நான் முந்தி மாறி எல்லாம் இல்லை, நான் இப்ப மாறிட்டேன் அப்படின்னுவான், திரும்பினா சட்டை பிஞ்சு இருக்கும், அவன் மாற இல்லை. சோ அதே தான் இந்த விஜய் பார்வதி, நாய் வாழை மாத்தினாலும் இதோட குணத்தை மாற்ற முடியாது. சோ அப்ப இது ஃபேக்கு டுபாக்கூரு, அது அப்படியே தான் இருக்கும். சோ திவ்யா அவர்கள் அதுக்கப்புறம் பிரஜின் சந்திராட்ட சொன்னாங்க, இப்படி வந்து நம்மளே இதுக்குள்ள மாட்ட வைக்கிறாங்கன்னு. அதோட தொடர்ச்சி தான் நீங்க வந்து பாத்தீங்கல்ல புறமோ, முதலாவது புறமோ. அது இந்த கேவலமான விஜய் பார்வதிக்கு சில கூட்டம் விசில் அடிக்குது. உங்களை மாதிரி கேவலமானவங்க, விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றவங்களை போல கேவலமானவங்க யாருமே இருக்க முடியாதுடா டேய், சரிங்களா? ஸோ உங்களெல்லாம் நீங்களே உங்களோட செருப்பால் அடிச்சுக்கங்கடா. ஓகே மக்கள், இது வந்து எனக்கு ஹாப்பி. நம்ம தமிழ் பிக் பாஸ்ல அதுவும் இவ்வளவு வெறியர்கள் இருக்காங்க பிக் பாஸ் ஷோக்குன்னு, மொழி தெரியாமையே பார்த்தவங்க பல பேர், ஷோ பார்க்குறவங்க பல பேர். அப்ப இந்த சீசன் அவ்வளவுதானா அப்படின்னு இருக்கக்குள்ள தரமான பொக்கிஷங்கள் வைல்ட் கார்டில் என்ட்ரியில் வந்தாங்க. அதுல முக்கியமா திவ்யா கணேஷ் வேற லெவல். ஐ ஹோப் விஜய் அர்ச்சனா அவர்கள் பண்ணதை வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்து யாராவது ஒருத்தங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன். என்னுடைய ஃபோக்கஸ் படி திவ்யா, பிரஜின், சந்திரா வெரி வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். சரிங்களா? நன்றி.